இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன்டிஜன். அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஆன்டிஜன் அப்படின்னாலே பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மட்டும்தான் வந்து ஆன்டிஜனாக இருக்கணும் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரியும். ஆன்டிஜன்னாலே அது ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ்ப்பா, ஓகேவா? வெளியிலேருந்து நம்ம பாடிக்குள்ளேருந்து வரக்கூடியது தான் ஆன்டிஜனு. அது பாக்டீரியா, வைரஸ் இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஆர்கானிசமாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் நம்ம உடம்புக்குள்ளேயும் ஆன்டிஜன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஆன்டிஜன் அப்படின்னா கரெக்டாக ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸு. இது இப்போ ஆன்டிஜனுடைய வெளிப்புறத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எபிடோப் அப்படின்னு இருக்கும். அதே ஆன்டிபாடி அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஆன்டிஜனை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு விஷயம். அதை சுற்றி அதோட உடம்புக்குள்ளே சுற்றி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பேரடோப் அப்படின்னு இருக்கும். இந்த எபிடோப்பும் பேரடோப்பும் தான் அட்டாச் ஆகிறதுக்கான ஒரு வரி. இப்போ ஆன்டிஜனில் 4 வகை இருக்குது. எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன், எண்டோஜினஸ் ஆன்டிஜன், தைமஸ் இண்டிபெண்டன்ட் ஆன்டிஜன், தைமஸ் டிபெண்டன்ட் ஆன்டிஜன், அந்த மாதிரி 4 வகை இருக்குது. இப்போ எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க, எக்ஸோனாலே வெளியிலேருந்து வரக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வெளியிலேருந்து வரக்கூடிய நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாக்டீரியா, வைரஸு, ஃபங்கை, மைக்ரோ ஆர்கானிசம்ஸாக இருக்கலாம். இல்லைன்னா ஒரு சில பேருக்கு அலர்ஜி, ஒரு சில பேருக்கு போலன் இதுவாக இருக்கும், அது ஒரு ஆன்டிஜனாக தெரியலாம். இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி பீப்புளுக்கெல்லாம் ஃபுட் ஐட்டம்ஸ் கூட ஒரு சில ஆன்டிஜனாக அவங்களுக்கு தெரிய வரலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸோஜினஸ் ஆன்டிஜன். இதுவே எண்டோஜினஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உடம்புக்குள்ளே இருக்கிறது. இப்போ உடம்புக்குள்ளேயே ஆன்டிஜன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். ஆட்டோ எண்டோஜினஸ் ஆன்டிஜன், ஆலோ எண்டோஜினஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி 2 வகை இருக்குது. இப்போ ஆட்டோ அப்படின்னா நியூக்ளிக் ஆசிட்லாம் இருக்குல்ல நம்ம உடம்புக்குள்ள, ஸோ அதெல்லாம் ஆட்டோ எண்டோஜினஸ் ஆன்டிஜன். ஆலோ அப்படின்னா பிளட் குரூப் இருக்குல்ல, அது ஆன்டிஜன் தான், ஏ ஆன்டிஜன், பி ஆன்டிஜன் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஆலோ எண்டோஜினஸ் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஆட்டோ ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு. ஸோ ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதுவும் இங்கே நான் கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன். பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு எண்டோஜனஸ் ஆன்டிஜன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது கொஞ்சம் தெளிவாக தெரியும். இப்போ ஆட்டோ ஆன்டிபாடி நம்மளுடைய உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்கிறது தான் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் இல்லைங்களா? அந்த இம்யூன் சிஸ்டமே நம்மளை அழிக்க வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நம்மளுக்காக ஒரு போர் வீரர் மாதிரி நம்மளை சுற்றி நம்மளுக்காக இருக்கிற ஒரே ஜீவன் நம்மளுக்கு எதிர்த்து போராடுற ஜீவன் வச்சுக்கோங்க. அப்போ அதே நமக்கு எதிராக திருப்பி விட்டுடுறாங்க நம்ம ஆளுங்களே. அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியிலேருந்து வரக்கூடிய ஆன்டிஜனை மட்டும் ஃபைட் பண்ணுறது தான் நம்ம ஆன்டிபாடியோடைய வேலை. இன்னும் அந்த ஆன்டிபாடி என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம செல்ஸில் இருக்கக்கூடிய ஆன்டிஜனையே இது வெளியிலேருந்து வருது, இது நம்ம உடம்புக்குள்ளேயே இல்லை அப்படின்னு சொல்லி அதை எதிர்த்து போராட ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோஜெனஸ் ஆன்டிஜன். அதில் தான் நம்ம பார்த்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ்க்கு இந்த ஆட்டோ நியூக்ளிக் ஆசிடு, இப்போ ஒரு செல் மெம்பரேனுக்கு வெளில இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட் அதெல்லாம் பார்த்துட்டு வெளில இருக்கக்கூடிய ஒரு செல் மெம்பரேனுக்கு வெளில இருக்கக்கூடிய ஆன்டிஜனு இதெல்லாம் பார்த்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லி நினச்சி நம்மளோட இம்யூன் சிஸ்டம் அதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கும். இதனால தான் ஆட்டோ இம்யூன் டிசீசஸும் வருது. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், தைமஸ் இண்டிபெண்டன்ட்னா என்ன, தைமஸ் டிபெண்டன்ட்னா என்ன? தைமஸ் இண்டிபெண்டன்ட்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு சில இதெல்லாம் நம்ம வந்து எப்படி சொல்கிறது, டீசல்னாலே ஒரு ஹெட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா சின்ன பசங்களே, இப்போ நான் ஒரு டான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கீழே இருக்கக்கூடிய அடியாளுங்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு சில விஷயத்த சால்வ் பண்ணுறேன். இதுவே என்னோடய அடியாளுங்களால் முடியாத விஷயத்தை தான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நான் சால்வ் பண்ணுவேன். ஸோ அடியாளுன்றது இந்த இடத்துல பி செல்லு, தலைவன் அப்படிங்கிறது இந்த இடத்துல டி செல்லு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஹியூமரல் இம்யூனிட்டி அதுதான் வந்து பி செல்லு, செல் மீடியேட்டட் வந்து என்னது டி செல். டி செல் எங்கே இருக்கார்? தைமஸில் இருக்கார். இப்போ பி செல்னால் முடியாத, பி செல் போராடக்கூடியது எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தைமஸ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டிஜனெல்லாம் பி செல்லே அடித்து காலி பண்ணுறோம். இதுவே தைமஸ் டிபெண்டன்ட் ஆன்டிஜன் அப்படின்னா நம்ம தலைவன் டி செல்லால் மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஆன்டிஜனெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தைமஸ் டிபெண்டன்ட் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. தட்ஸ் இட். தேங்க்யூ.